திரு தனியரசு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆளும் திமுக அரசு மீதான விமர்சனங்களை தாண்டி மக்கள் விரும்பக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமையும், அது தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணியாகவும் இருக்கும். அந்த கூட்டணி 26ல நிச்சயம் வெற்றி பெறும். ஒற்றுமை என்பது பலம், அந்த நம்பிக்கையோட நாம இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிரதான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதாவது பிரதான கட்சி, அது அதிமுகவினுடைய பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் வழக்கமான தீர்மானங்கள் 16 இயற்றப்பட்டிருக்கிறது. அது வந்து எடப்பாடி தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோற்ற பிறகும் கூட இந்த தனக்கான இந்த பொதுக்குழுவில் வேற எதுவும் முரண்பட்ட கருத்துக்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமை குறித்து பொதுவெளியில் விவாதிக்கப்படுகிற அல்லது அதனுடைய பலகீனத்தை சீர் செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய புது முடிவுகள் குறித்து இந்த பொதுக்குழுவில் ஏதாவது கருத்து அல்லது விவாதம் நடைபெறும் எப்படின்லாம் பார்த்தாங்க. ஆனா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எந்த அந்த கருத்து அல்லது அந்த விவாதம் வரல. அதாவது சினிமா, டிடிவி, ஓபிஎஸ், அதிமுக இப்ப இந்த சர்ச்சைகளிலிருந்து நம்ம அதிமுகவை முதலில் வலிமைப்படுத்த வேண்டும். வலிமைப்படுத்தப்பட்ட ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம அடையாளப்படுத்தி விட்டால், ஒருங்கிணைத்து விட்டால் கூட்டணி கட்சிகள் இயல்பாகவே வந்து வலிமை இன்னும் கூடுதலாக அதிமுகவுக்கு வலிமை ஊட்டுவார்கள். அது 2026 தேர்தலில் மாற்றத்தை தரும் அப்படிங்கிறது. பலவீனமாக இருக்கிறது அல்லது பலவீனமாக இருப்பதை சரி செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிற விமர்சனங்களுக்கு தான் பதிலா அவர் சொல்லக்கூடியது வாக்கு சதவீதத்தை குறிப்பிடுறாரு. ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, அதே நேரத்தில் நம்மிடம் ஒரு பலமான கூட்டணியும் இல்லை. அப்படி இருந்தும் கூட நம்மளால இவ்வளவு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்க முடிகிறது என்று சொன்னால், தொகுதி அளவுலையும் சொல்றாரு, இவ்வளவு தொகுதியில இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 23 எம்எல்ஏக்களை இழந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம பலமா தான் இருக்கிறோம். ஆனா ஒரு செய்தி அதிமுக குறித்து ஒரு தவறான பொய்யான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தானே அது இல்லையா? இப்ப நம்ம சதவிகித கணக்குல நம்ம இந்திய நாட்டினுடைய ஜனநாயக முறை அமைப்பு பெரும்பான்மை அடிப்படையில தான் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானிக்கப்பட்ட வெற்றியின் அடிப்படையில தான் அரசின் அதிகாரம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்ப அரசின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பெரும்பான்மை, ஒரே ஒரு வாக்கு 2 வாக்கு இருந்தாலும் பெரும்பான்மை தான் அதை தீர்மானிக்கிறது. அப்ப நீ வெறும் சதவிகித கணக்கை மட்டும் எத்தனை காலம் இந்த எடப்பாடி பயன்படுத்தி இந்த வந்திருந்த வானரகத்துக்கு வந்திருந்த 4900 பேரை வேண்டுமானால் அவர் ஒரு மூளைச்சலவை செய்து குழப்பம் ஏற்படாமல் இந்த பயணத்தை தொடரலாம். ஆனால் நாட்டு மக்களின், வாக்காளர் பெருமக்களின் 2 கோடி தொண்டர்களின் நம்பிக்கையை பெற்று அதிகாரத்திற்கு வருவதற்கு தேர்தல் வெற்றியை எடப்பாடியால் நுகர முடியாமல் போயிருக்கிறது. ஆகவே எடப்பாடியிடம் நாம் ஆண்டு கணக்கில் விவாதிக்கப்பட்ட ஒன்றே ஒன்று, தொண்டர்களை, நாட்டு வாக்காளர் பெருமக்களை நீங்கள் வசீகரிப்பதற்கு, அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு, அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தன்னுடைய வியூகத்தை எடப்பாடி மாற்றி இருக்கிறாரா அப்படின்னா, அந்த கருத்தில் அடிப்படையிலேயே ஒரு விழுக்காடு கூட தன்னுடைய மனசை மாற்றிக்கொள்ளாத எடப்பாடி அல்லது எடப்பாடியை பின்பற்றுகிற இந்த பொதுக்குழு செயற்குழுவில் இருந்த 4900 பேர் என்ன மாற்றத்தை நீங்க நிகழ்த்திட முடியும்? இதே சதவிகித கணக்க இதே 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே போக்கில் தொடருமானால் 2026 இப்பொழுது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருக்காது. எதிர்கட்சி தலைவராகவே எடப்பாடி இபிஎஸ் தொடருவாராங்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை, உத்தரவாதம் இல்லை. நீங்க அக்னியுமே ஜவஹர்லால் ஐயாவும் கடுமையாக மறுப்பாங்க. ஆனா நாட்டுல களத்துல நாங்க அணுவணுவா மக்களை பார்க்கிறோம். அண்ணா திராவிட நீங்க சொல்ற அந்த 2 கோடி உறுப்பினர்களினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் தான் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது அவர்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில சில கருத்துக்களை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நீங்க சொல்ற விமர்சனங்களின் அடிப்படையில் பார்த்தா அப்படி எந்த எதிர்ப்பும் அல்லது விமர்சனங்களும் எதுவுமே எழலையே. இல்ல அதுலயா இப்ப பாலவேல் சக்கரவர்த்தி ஐயா, இப்ப நாங்க எங்க ஜவஹர்லால் ஐயாவே, எங்க அக்னீஸ்வரன் ஐயா எல்லாம் அறிவு சார்ந்தவங்க தான் இப்ப நம்ம அவையில் இருக்கிறோம். அதாவது இப்ப இன்னைக்கு கூட எங்க திரும்ப எடப்பாடி ஐயாவும் முனுசாமி ஐயாவும் என்ன சொல்றாங்க, 2 கோடி தொண்டர்கள் மறுபடியும் மீண்டும் சொல்றாங்க. ஆனா நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கையே வெறும் 87 லட்சம் வாக்குகள் தான். அப்போ 1,30,00,000 வாக்காளர்கள், அதாவது தொண்டர்களே அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு வாக்களிக்கல அப்படின்னா, நீங்க
கிட்டத்தட்ட 65 விழுக்காடு 70 விழுக்காடு தொண்டர்கள் எடப்பாடி விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பத்தி எங்க முனுசாமி இன்னொரு கோணத்துல பாக்குறாரு. அதாவது நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தொண்டர்களுக்கு நீங்க நிதியை தாராளமா செலவு செய்யுங்க, கடன் வாங்கி செலவு செய்யுங்க. அப்பதான் கட்சி உற்சாகமா களத்துக்கு வருகிற பொழுதுதான் கூட்டணி கட்சிகள் நம்மை நம்பி வருவார்கள். அவருடைய பார்வை சரிதான், அவர் உணர்வு சரிதான். பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படல, எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி செயல்படலன்னு விமர்சனம் வைக்கிறீங்க. செயல்பட்டால் 16 மாத காலத்தில் ஒரு 10 ஆர்ப்பாட்டங்களை, பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்துங்க அப்படின்னு சொன்னா அதையும் கேள்விக்குள்ளாக்குறீங்க. அப்போ எதிர்க்கட்சியா அவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல அதுதான் ஒரு இவ்வளவு பெரிய கட்சி, ஒரு இந்திய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சியாக அன்பு தலைவி, புரட்சி தலைவி அம்மா உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த கட்சி அதிமுக. இந்த அதிமுக என்கிற கட்சி அரசியல் போராட்டங்களை, கருத்தியல் கோட்பாட்டு லட்சிய போராட்டங்களை களத்துல நின்று ஒரு போராட்டத்தை எடப்பாடியுடைய அணியினர் ஒரு போராட்டத்தை நடத்திருக்காங்க. இப்ப நீங்க ஆளுநர் இவ்வளவு அத்துமீறுகிறார், ஒரு மாநில உரிமை குறித்து இன்னைக்கு தீர்மானம் போட்டிருக்கீங்க. ஆளுநர் மாளிகையை நோக்கி லட்சக்கணக்கான தொண்டர்களோடு, திராவிட படையோடு இதோ ஆளுநர் மாளிகை நோக்கி வருகிறார் எடப்பாடி, ஏன் பிரச்சாரம் பண்ணுங்க. நான் இந்த தீர்மானத்துல நீங்க பாருங்க, மாநில அரசை கண்டிக்கிற பொழுது, கோரிக்கை வைக்கிற பொழுதெல்லாம் விடியா திமுக அரசை கண்டித்து அப்படின்னு வருது. அதையே நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிற பொழுது வரி நிலுவையில் இருக்கிற வழியில் எங்களுக்கு நிதி உதவி தரணும், மாநில பட்டியல் இருந்து நீங்க மத்திய பட்டியலுக்கு மாற்றி கல்வி எமர்ஜென்சியில கொண்டு போனதை நீங்க மீண்டும் மாநில பட்டியல் தரணும்ல. அப்ப வரும்போது அந்த வார்த்தையை கவனமா பாருங்க. இப்ப 5 தீர்மானத்துல 5 இடத்துல திமுக மாநில கட்சினா திமுக விடியா அரசு, அதே மத்திய அரசு மட்டும்தான். மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சா பாஜக, மோடி, அமித்ஷா அரசே ஒரு வார்த்தையோட வருது. அங்க மத்திய அரசு, இங்க விடியா திமுக அரசு. எவ்வளவு கவனமா நுட்பமா நீங்க 5 பாஜகவுக்கு கைகட்டி அதிமுகவினுடைய அரசியல் திமுகவுக்கு எதிரானதுதான், இங்கே மாநிலத்துல 26 தேர்தலை மையப்படுத்தியதுதான் அப்படின்னு சொன்னா அப்ப அதிமுக இதைத்தானே பண்ண முடியும். இப்ப நீங்க நம்ம சம்பல் பிரச்சனை, மணிப்பூர் பிரச்சனை இருக்கு, மணிப்பூர்ல சிக்கல் இருக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து இன்னைக்கு இந்த பொதுக்குழுல நாடே பத்தி எரியுது. பாராளுமன்றத்தினுடைய விவாதம் இந்திய உலகத்திலேயே எந்த நாட்டு பாராளுமன்றத்தில் நடைபெற முடியாத அளவுக்கு அரசியல் சாசனம் குறித்து அவ்வளவு ஆழமா கருத்துக்களை தமிழ்நாட்டிலிருந்து போன பல்வேறு அரசியல் கட்சிகள் வச்சிருக்காங்க. அதிமுகவில் இருந்து ஒரே ஒரு நபர் இந்த அரசியல் சாசனம் குறித்து ஒரு விவாதத்தை வெளியே பாராளுமன்றத்தில் நடத்தணும், இல்லைன்னா நீங்க பொதுச் செயலாளர் நடத்தணும், இல்லைன்னா இன்னைக்கு பொதுக்குழுவில் நீங்க நடத்திருக்கணும். இந்தியாவில் ஒரு நாடு இருந்த தயா முதல்ல அதிமுக இருக்குன்னு 2026 ஆட்சி வரும். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நீங்க ஏன் தீர்மானம் கொண்டுட்டு வரல? அதுல என்ன நீங்க இதெல்லாம் நீங்க மக்கள் பிரச்சனை இல்லைன்னா முதல்ல இந்தியாவில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கு நீங்க தான் பிரதிநிதி. அதிமுக ஒரு வலிமையா உங்களை தான் நாங்க இவ்வளவு காலம் ஆதரிச்சிருக்கிறோம், வாக்களிச்சிருக்கிறோம். நீங்க இந்தியாவில பாராளுமன்றம் ஒண்ணு இருக்கா இல்லையா, ஜனநாயகம் ஒண்ணு எதிர்காலத்தில் இருக்குமா இல்லையா, ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்க தான் ஆதரிச்சு ஊரெல்லாம் போய் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு திமுகவினுடைய ஆட்சி இதோ 2 ஆண்டுகள்ல போக போகுது, மறுபடியும் 2024 நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக வருகிறது என்று குழந்தையை போல ஊரெல்லாம் போய் எங்க எடப்பாடி ஐயா தான் சொன்னார். அது சரியானதா? அது அன்னைக்கே நான் தான் கண்டிச்ச கடுமையா. இதை நீங்க இவ்வளவு இலகுவா திமுக ஆட்சி அகற்றுவதற்கு சட்டத்துக்கு விரோதமா, ஜனநாயகத்துக்கு விரோதமா இந்த மாநில உரிமைகளை பறிப்பது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, மாநில உரிமைகளை பறிப்பது சர்வாதிகாரமானதுன்னு சொன்னா நீங்க எடப்பாடியாரை பத்தி ஏதாவது நீங்க கருத்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இந்த மக்கள் பிரச்சனைக்கு போராடாம எடப்பாடி சில முக்கியமான கேள்விகளை எழுப்பி இருக்கீங்க. நான் அந்த கேள்விகளோட தொடர்றேன். இது ஒரே கேள்வி, ஒண்ணு வேற ஒண்ணு சொல்லல. நான் இப்ப என்ன போராட்டம் பண்ண போறாங்க? அதாவது சாலைகளில் நீர் தேங்குகிறது, தெருவிளக்கு எரியல, குப்பைகள் அள்ளப்படல, இதைத்தான் சொல்ல போறாங்க. இதுக்கு நீங்க நகர கிளை செயலாளர் கொடுக்கிறதுக்கு அதிமுக பொதுக்குழு மக்கள் பிரச்சனை இல்லையா? நீ உள்ளாட்சி மன்றங்கள்ல உள்ளாட்சியில் இருக்கிற கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளரே இந்த போராட்டத்தை நடத்திக்குவாங்க. இவ்வளவு பெரிய கட்சிக்கு பொதுக்குழு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி, அதுலயும் பொதுச் செயலாளர் துவக்கத்துல சொல்றாரு பாருங்க, நான் பசி நேரத்துல என்கிட்ட பையை கொடுத்துட்டாங்க, உங்களுடைய கவனம் எல்லாம் அசைவ விருந்தை நோக்கி இருக்கும், நான் உங்களுக்கு விரைவா பேசி முடிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. பாவம் எப்படித்தான் இதை பக்குவப்படுத்தி இந்த கட்சியை நடத்தி என்ன செய்யறது? 1 மணி நேரம் உட்கார்ந்து அவருடைய உரையை கேட்டாங்களே சார்.
அப்படி சொல்லிட முடியாதுல்ல. அது அப்படித்தான் சொல்றாரு அவர். வந்து நீங்க வந்து உங்களுடைய மொத்த நோக்கமும் உங்க மனசெல்லாம் இலைய நோக்கி இருக்கும், அறுசவை அசைவ நோக்கி இருக்கும். நான் சீக்கிரமா புடிச்சுக்கிறேன் பொறுத்துங்கன்னு ஒரு பொதுச் செயலாளர் வேண்டுகோள் வச்சுட்டு பேசுறாருன்னா நாட்டு மக்கள் மீது இவங்களுக்கு அக்கறை இருக்கா? இலை மீது, அசைவ உணவின் மீது, சிக்கன் மீது, மட்டன் மீது, மீனுக்கு இருக்கிற அக்கறை அப்படி கொச்சப்படுத்துற மாதிரியோ அல்லது குறித்து மதிப்பிடுற மாதிரியோ வேண்டாம், பேச வேண்டாம், நம்ம பேசுவோம்.